Hi friends, welcome to Demolisher channel. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸலில் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கவுண்ட் இஃப் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் எத்தனை இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு கவுண்ட் இஃப்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே நேம் இருக்குது, இந்த சைடு ஜெண்டர், அதாவது மேலா ஃபீமேலான்னு இருக்குது. இதில் ஃபீமேல் மட்டும் எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியணும், இல்லை மேல் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா கவுண்ட் இஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். சரி, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே எனக்கு மேல் எத்தனை பேர் இருக்காங்கிற கவுண்ட் வேணும், ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்கிற கவுண்ட் இங்கே வேணும். ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி Alt F11 உங்களோட கீபோர்டில் Alt F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் இன்சர்ட்டில் மாடியூல்ங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இன்சர்ட் மாடியூல்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் கோடிங் எழுதணும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் என்னென்னு போடலாம், கவுண்ட், COUNT, கவுண்ட்டுங்கிறத போட்டு என்ன வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கவுண்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சது எந்த பேர் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? கவுண்ட்டுன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு எங்கே ஆன்சர் வேணுங்கிறத பாருங்கள். இங்கே தான் உங்களுக்கு ஆன்சர் வேணும். இந்த செல்லை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இது 4, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 4, இங்கிருந்து எத்தனாவது ABCDE 5 அப்படின்னா இந்த செல்லை எப்படி எழுதலான்னு பார்த்துட்டிங்கன்னா 4,5 எழுதலாம். அப்படின்னா இங்கே என்ன எழுதலாம், செல்ஸ், CLLS செல்ஸ் 4,5 டாட் ஃபார்முலா R1 C1 ஈக்குவல் டு, மறுபடியும் ஈக்குவல் டு போட்டு கவுண்ட் இஃப்னு பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. கவுண்ட் இஃப்னு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எதை கவுண்ட் பண்ணணும் அந்த செல்லை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். எதை கவுண்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் தான் கவுண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணணும். அப்படின்னா இந்த செல்ஸை எப்படி எழுதலான்னு பார்த்துட்டிங்கன்னா இது ரோ, இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ரோ, இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் காலம். அப்படின்னா இது ரோ 3, இது ரோ 3 காலம் 2, கரெக்டுங்களா? R3 காலம் R3 C2ல இருந்து R12 C2 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், R3 C2ல இருந்து மறுபடியும் கோலன் பண்ணி R12 C2 வரைக்கும் கவுண்ட் பண்ண. எதை கவுண்ட் பண்ண, மேலே இருந்துச்சுன்னா MALE, மேலே இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபீமேலுக்கு இங்கே ஆன்சர் வேணும். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இந்த செல்லை 5,5 ரெப்ரசன்ட் பண்ணலாமா? அப்படின்னா இங்கே எழுதுங்க கோடிங், செல்ஸ் 5,5 டாட் ஃபார்முலா R1 C1 ஈக்குவல் டு, மறுபடியும் கவுண்ட் இஃப் அதே ரோ காலம் தானே, அதில் தான் தேடணும். R3 C2 கோலன் R12 C2 கமா எதை கவுண்ட் பண்ண, ஃபீமேலாக இருக்கான்னு கவுண்ட் பண்ணு, ஃபீமேல். ஓகேங்களா? இதுதான் 2 கோடு எழுதிட்டோம். எழுதி முடிச்சோன்னே இங்கே ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், க்ரீன் கலர் பட்டனு, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆன்சர் கிடச்சிடும். இதில் எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தம் 5 மேல் இருக்காங்க, 5 ஃபீமேல் இருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். இதுதான் கவுண்ட் இஃப்கான ஒரு ஈஸியான மெத்தடு. நெக்ஸ்ட் வீடியோவில் கவுண்ட் இஃப்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ கவுண்ட் இஃப்னா ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம். இதுவே 2-3 கண்டிஷன் இருந்துச்சுன்னா எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரிடம் போய் யார் மோதுவது? அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல, இது வந்த பாதை. ஐயோ ஐயோ.